வணக்கம். ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அதிமுக தேர்தல் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கார். ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திலும் ஒவ்வொரு இடத்துல பலவிதமான பிரச்சனைகள் ஆரம்பத்திலே ஒரு பிரச்சனை. அதாவது இந்து சமய அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட காசில் இந்த திமுக அரசு கல்விக்கூடங்களை கட்டுகிறது அப்படின்னு அதுக்கு பலவிதமான எதிர்ப்புகள். இப்போ சமீபத்தில் ஆம்புலன்ஸு பிரச்சனை. ஆமாம், யாராக இருந்தாலும் காலி ஆம்புலன்ஸை கொண்டு வராதிங்க, வந்தீங்கன்னா டிரைவரே ஆமாம் பேஷண்ட்டாக நாங்கள் மாற்றிடுவோம். ஒன்று தான் வேலூரில் தான் பேசுனாங்க, ரைட்டு ஓகே. அப்புறம் திருச்சியில் அதே மாதிரி மிக மோசமான ஒரு சூழலில் அதிமுக எடப்பாடி முன்னாலேயே நடந்து கொண்டார்கள். இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள், அதற்கிடையில் மீண்டும் தலை தூக்கி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் எடப்பாடி எவ்வாறு சமாளிக்க போகிறார் என்பதெல்லாம் விட அவர் நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை எடுத்தார் இல்லையா, சசிகலாவை நோக்கி, ஓபிஎஸ்ஐ நோக்கி, இப்பொழுது செங்கோட்டையனை நோக்கி, அதே போல் அவரை நோக்கி பாஜக மற்ற சூழல் எடுத்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறத பார்க்கிறப்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். நம்பிக்கை துரோகத்தால் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடியை நோக்கி நம்பிக்கை துரோகத்தை பிறர் செயல்படுத்த போகிறார்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால் அமித்ஷா வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுத்திட்டு போயிட்டாரு. அப்புறம் திரும்ப இடையில வந்தார். அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டார். இங்கு அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு கலவரங்கள், மிகப்பெரிய ஒரு கருத்து மோதல்கள். என்னையா அவர் வந்தார், பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படுத்தினார், ரைட்டு ஓகே, கூட்டணி ஆட்சி தான் அமையும் சொல்லிட்டு போயிட்டாரு. அதில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற பாஜக ஆட்சியில் பங்கேற்கும் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பிரளயங்கள். அப்புறம் எடப்பாடி அங்கங்கே சொல்லிக்கிட்டே இருந்தார், அதெல்லாம் கிடையாதுங்க, அவர் சும்மா சொல்லிட்டு போயிட்டாரு, அதெல்லாம் கிடையாது, அதிமுக தனித்து தான் அமைக்கும் அப்படின்னு சொன்னார். இது கொஞ்ச நாளாக போயிட்டு இருந்தது. இப்போ முந்தா நாள் நெல்லைக்கு வந்திருக்கிறார் பூத் கமிட்டி மாநாடுல, மீண்டும் அதே மாதிரி சொல்லிட்டார். அதை விட இன்னும் உறக்க அழுத்தமான ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதிமுக பாஜக இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அமைக்கும் அப்படிங்கிறப்ப அதிமுக அப்படிங்கிற பேர் அடிபட்டி போச்சு. அதாவது என்ன கருத்து விளக்கம் சொல்றாருன்னா, போன தேர்தலில் பாஜக 18% ஓட்டு வாங்கியது, அதே மாதிரி அதிமுக 21% தான் ஓட்டு வாங்குச்சு, ரெண்டு சேர்ந்தா 39%. அப்படிங்கிறப்ப நாங்கள் கூட்டணிங்கிற கான்செப்டில் 39 வந்துடுறோம். அப்படிங்கிறப்ப நாங்கள் 18, இவங்க பாஜக 18, அதிமுக 23% தானே. அப்படிங்கிறப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் கிடையாது. அதனால் நாங்கள் கட்டாயமாக கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம், அமைச்சரவையில் பங்கேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி எப்படியும் 100 சீட்டு கேட்கக்கூடிய ஒரு அந்த பேச்சாக தான் அமித்ஷா இன்னைக்கு பேசிட்டு போயிருக்கிறார். அதாவது முதல்ல ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனவர் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வலுக்கட்டாயமாக சொல்லியிருக்க சமயத்தில் இன்னைக்கு எடப்பாடிக்கு ரொம்ப ஆட்டம் கொண்டு போன, என்னடா அது இப்படிலாம் பேசிட்டு போனால் எப்படி நம்ம தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைப்பது, ஆனால் இவர்கள் இப்பொழுதே நம்பிக்கை துரோகத்தை ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் அமித்ஷாவை நோக்கி பலவிதமான போஸ்டர்ஸும் நெல்லையில் பறந்துருக்குது. அதாவது இவர் ஒடிசாவில் சொன்னார், ஒடிசாவில் தமிழர்கள் ஆளலாமான்னு சொன்னார். இப்போ நேரு உள்டா, தமிழகத்தை பாஜக ஆளலாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டர் கலாச்சாரம் இன்னைக்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு குழப்பம். அடுத்தது பார்க்கக்கூடிய சமயத்தில் சமீபத்தில் நடந்து பார்த்தீங்கன்னா விஜய் மாநாடு. அதில் விஜய் ரொம்ப பயங்கரமாக பேசியிருக்கார். அதாவது ஊழல் கட்சிகளோடு பாஜக கூட்டணி அமைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி இதெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஏற்றுக்கொள்ள முடியாது
அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப தெளிவான ஒரு பேச்சாக விஜய் பேசின பேச்சு இன்றைக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இதனுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தும்? விஜய் வந்து கொஞ்சம் கூட ஒரு இங்கிதம் தெரியாமல் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு. ரெண்டாவது வந்து எடப்பாடிக்கும் அதிமுக அவர் மரியாதையை கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு, அதனுடைய ஒரு விஷயம். அடுத்தது பார்க்கக்கூடிய ஒரு சமயத்தில் இரட்டை இலை சம்பந்தப்பட்ட வகையில் 2 பேர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சுரேன் பழனிசாமி. அவங்க வந்து போட்டவங்க வந்து அந்த கேஸ்லாம் வந்து நிலுவையில் டெல்லி நீதிமன்ற நிலுவையில் இருக்கிறனால தேர்தல் ஆணையத்தை மீண்டும் மனு கொடுத்துருக்குறாங்க ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. என்ன அப்படின்னா, அதிமுக தொண்டர்களிடம் அதிமுக கட்சியும் இரட்டை இலையும் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அதற்கு ஒரு வேட்டு வைக்கக்கூடிய விஷயம் கட்டாயமாக வந்து அதன் மூலமாக நமக்கு நம்பிக்கை துரோகம் இழைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டுருக்குது. அதே நேரத்தில் எல்லா வகைக்கும் பதிலளிக்கும் வண்ணமாக திருச்சி மற்றபடி செங்கல்பட்டில் எடப்பாடி ரொம்ப தெளிவாக மீண்டும் மீண்டும் பேசிக்கிட்டே வர்றார். ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அதிமுக தான் தனித்து அமைக்கும், என்ன கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கார். இவைகளெல்லாம் ஒன்று சேர்க்கும் வண்ணமாக என்ன பாஜகவினுடைய இன்றைய தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கார். அதாவது முதல்வர் யார் என்பதை தேர்தல் முடிந்த பிறகு பேசி முடிவு செய்யப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே ரொம்ப பயங்கரமான பஞ்சு உட்காந்துருக்கு. எடப்பாடி கட்டாயமாக நம்பிக்கை துரோகம் செய்யப்படுவார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தெளிவான கருத்து இதில் உட்காந்து. நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அதாவது தேர்தல் முடிந்த பிறகு முதல்வர் யார் என்பதை பேசி முடிவெடுக்கப்படும். அதையும் சொல்லிட்டு தேர்தல் வேட்பாளராக முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேர்தல் முடிந்த பிறகு முதலமைச்சர் யார் என்று பேசி முடிவெடுக்கப்படும். அப்போ வந்து எடப்பாடி அறிவிச்சு என்ன பண்ணுறாங்க, ஓட்டு வாங்கிறாங்க பாஜக. ஓட்டு வாங்கின பின்னாடி குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த மகாராஷ்டிரா மாதிரி தான், மகாராஷ்டிரா இன்னைக்கு பீகாரில் போயிட்டு இருக்கு போது அது மாதிரி தமிழகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி முதுகில் ஏறி ஒரே குத்தி எடப்பாடி எப்படி சசிகலாவை குத்தினாரோ ஓபிஎஸ்ஐ குத்தினாரோ இப்பொழுது செங்கோட்டையை குத்தி கொண்டிருக்கிறாரு. அதே போல வந்து பாஜக எடப்பாடியை குத்தி மற்றபடி நீ போப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு மற்றபடி இவர்கள் துணை முதல்வர் பதவியை எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுதான் வந்து 100 சீட்டு கேட்கறதுக்கு இன்னைக்கு டார்கெட் வச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பாஜக 18% ஓட்டுப்பா 2024 நீங்கள் கம்மி தானே, 21% தானே, 3% தான் அதிகம் அப்படிங்கிற 39ங்கிறப்ப எங்களுக்கு துணை முதல்வர் பதவி கட்டாயமாக வேண்டும். அதே நேரத்தில் கூட்டணி ஆட்சி என்பதை விட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு ரொம்ப அறுதி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிட்டார் முந்தா நாள் பேசிய அமித்ஷா. இதன் அடிப்படையில் வந்து எல்லாமே குழப்பமாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமாம், நயினார் நாகேந்திரன் சொன்ன விஷயத்து ரொம்ப ரொம்ப தெளிவான விஷயம். அதாவது தேர்தல் முடிந்த பிறகு நம்ம உட்கார்ந்து பேசி அப்புறம் யார் முதல்வர் அப்படிங்கிறது முடிவெடுக்கப்படும். தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடி முதல்ல ஓட்டை வாங்கிடுறாங்க. அதிமுக கூட்டணியை சேர்ந்து பாஜக ஓட்டை வாங்கிடுறாங்க. வாங்கி முடிச்சதுக்கு பின்னால் முதல்வர் வேட்பாளராகவே எடப்பாடி அறிவிச்சிட்டு ஓட்டை வாங்கிட்டு அப்புறம் உட்கார்ந்து முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற முதல்வர் யாரை உட்கார வைக்கலான்னு மீண்டும் பேசி முடிவெடுப்பாங்களாம். நயினார் நாகேந்திரனுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்கின்ற போது உண்மையிலே வந்து ரொம்ப எடப்பாடிக்கு வயிற்றை கலக்கியதா இல்லை வயிற்றுக்குள் ஒரு அமிலம் ஓடியதா அப்படின்னு தெரியல. அதன் அடிப்படையில் வந்து வரக்கூடிய 30ஆம் தேதி வந்து மாவட்ட செயலாளர் பொதுக்கூட்டம், மாவட்ட செயலாளர் கூட்டத்தை ரொம்ப அர்ஜென்ட்டாக கூட்டியிருக்கார். ஆமாம், அதன் அடிப்படையில் இதன் அடிப்படை ஏற்கப்பட்ட முடிவுகள் என்னென்ன எடுக்க வேண்டும் அப்படிங்கிற அவசரமாக மாவட்ட செயலாளர் கூட்டம் முடிவு எடுக்கப்படலாம். அதன் அடிப்படையில் எடப்பாடியினுடைய முடிவு, அதன் அடிப்படையில் அவருடைய ஒரு பேச்சுக்கள் வெளிப்பாடு என்ன வெளிப்படும் என்பது வரும் அந்த கூட்டத்தில் நம்ம தெரியக்கூடிய அறிவிக்கை. மற்றபடி வந்து அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தீர்மானங்கள் அடிப்படையில் நாம் கண்டுகொள்ள முடியும். இருந்தாலும் ஒன்று கன்ஃபார்மாக தெரியுது, எப்படி சுற்றி வந்தாலும் சரி எடப்பாடி பாஜகவிடம் மாட்டிக்கொண்டார், எட்டி உதைத்து கொண்டிருக்கிற அமித்ஷா என்றால் சொல்ல முடியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.